ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சா சாய் சரித்திரத்தினுடைய அத்தியாயம் 6 விவரித்து பார்த்துட்ருக்கோம். அதில் சந்தனக்கூடு திருவிழாவை பற்றி சந்தனக்கூடு ஊர்வலத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த உருசும் ஸ்ரீராமநவமி திருவிழாவும் நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணியாச்சு சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ஹாலாங்கிறதுக்கு ஒரு முகமதிய பக்தரான திரு அமீர் ஷக்கர் தலால் அவர் தான் இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தை பண்ணணும், அதே நேரத்தில் பண்ணணும், துவங்கணும் அப்படின்னு அவருக்கு தான் அந்த எண்ணம் உருவாச்சு. கோர்ஹாலாங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். ஓகேயா? இப்போ குண்டு தான் ஸ்ரீராமநவமி திருவிழாவை உருசியும் சேர்த்து பண்ணணும்னு நினச்சார். இவர் அமீர் ஷக்கர் தலால் தான் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் உருவாக்குனது, சேர்ந்து பண்ணணும்னு உருவாக்குனது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இவ்வூர்வலம் நடைபெற்றது. சந்தனக்கூடு இது நிறைய பெரிய பெரிய ஞானிகளை எல்லாம் நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பு, சந்தன பொடி அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாலிங்கிறது தட்டுகளை சொல்கிறது பேர். தட்டுகளில் இட்டு வாத்தியம், இசை எல்லாம் முழங்கி வர பயங்கரமான பர்ஃப்யூம்ஸ், சென்ட்டுங்கெல்லாம் தூவி நறுமணம் வாசனை அப்படியே புகந்து அந்த இதையெல்லாம் புகைச்சிருக்காங்க. இந்த அகில் சந்தனம்லாம் புகைச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நறுமணம் வீசி கொண்டு இருந்தது. அந்த கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த தட்டை எடுத்துட்டு போகிறாங்க. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுகளில் இருக்கிறத தட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நிம்பா அப்படிங்கிற குழியில் போட்டாங்க. மசூதியுடைய சுவரில் என்ன பண்ணாங்க, மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் எல்லாத்தையும் குழியில் போட்டு கொஞ்சம் மசூதியுடைய சுவத்தில் கைகளால் எல்லாத்தையும் போட்டு பூசிட்டாங்க. முதல்ல இது ஆரம்பித்து முதல்ல 3 வருஷங்கள் அமீர் ஷக்கர் தலால் இதை செய்யப்பட்ட அவருடைய மேற்பார்வையிலேயே அவரே இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் பார்த்துக்கிட்டாங்க. எனவே ஒரே நாளில் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன. இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ கூட ஒரு பிரச்சனையும் வராது. ஷீர்டியில் மட்டும் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் 2 பேருமே சேர்ந்து இதை கொண்டாடுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அவரை உருவாக்கி வச்சுருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது இன்றளவும் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்பாடு. இப்போ சாய்பாபா சாய்பாபாவுடைய அடியவர்களுக்கு இது ஒரு மிக புனிதமான நாள் அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு நாளும் கூட. எல்லா அடியவர்களும் எல்லாரும் சேர்ந்து விழாவை ஏற்பாடு பண்ணி அதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் டிஸ்கஷனில் இருந்து பண்ணி அதை நடத்தி வச்சாங்க. எல்லா வெளி ஏற்பாடுகள் எல்லாமே, வெளியே இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடும் தாத்தியா கோத்தே பாட்டில் பார்த்துக்கிட்டாரு. உள்ளே இருக்கிற விஷயங்கள், உள் நிர்வாகங்கள் எல்லாமே சாய்பாபாவுடைய பக்தையான ராதாகிருஷ்ணமாயி பார்த்துக்கிட்டாங்க. அந்த அம்மா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாய் சரித்திரம் படித்தவங்க எல்லாருக்கும் ராதாகிருஷ்ணமாயை பற்றி தெரியும். அவங்கக்கிட்ட உள் நிர்வாகம் ஒப்புவிக்கப்பட்டது. அந்த டைமில் அவங்களோட ராதாகிருஷ்ணமாயோட இருப்பிடம் சும்மா விருந்தாளிங்களால் நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கும். அவங்களுடைய தேவைகளை எல்லாமே, அவங்களுடைய தேவைகள், விழாவிற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த அம்மா தான் கவனித்தாங்க. அந்த அம்மா ஒரு பெரிய பணக்கார அம்மா. அந்த அம்மா தான் கவனித்தாங்க. மசூதி முழுவதும் எல்லா சுவரையும் தரையும் எல்லாம் கழுவி சுத்தம் செஞ்சு, அந்த துணி இருக்கும் இல்லையா, அந்த துணி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், கருப்பு படிஞ்சிடும் எல்லா இடத்துலையும், சுவர்களில் எல்லாம். ஸோ எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி கறி பிடிச்சு கருத்து போயிருக்கிற அந்த சுவர்களை எல்லாம் வெள்ளை அடித்து சூப்பராக அந்த அம்மா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாபாவுடைய சீடைங்கிறதுனால பாபாவுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை இந்த வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா சாவடிக்கு தூங்க போவார் இல்லையா, அதுக்கு முந்தின நாள் இரவில் இதெல்லாம் செய்வாள்.
ஏன்னா அவர் இருக்கும்போது இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அவர் இல்லாத அந்த தருணத்தில் அவங்க இந்த வேலையெல்லாம் ராத்திரியில் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த துணிங்கிற அந்த துணியை வந்து அணையாமல் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே தானே இருக்கும். அப்போ எல்லா பொருட்களையும் துணியை எல்லாம் எடுத்து கழுவி நல்லா மசூதி சுவரையெல்லாம் வெள்ளை அடித்து அழகாக பளபளன்னு ஆக்கிடுவாங்க. இந்த திருவிழாவில் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல். இந்த அன்னதானம் செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நம்ம பாபா கோயில் போனால் கண்டிப்பாக சாப்பாடு உண்டு. வியாழக்கிழமைகளில் எல்லா பாபா கோயில்லையும் கண்டிப்பாக அன்னதானம் உண்டு. அதே மாதிரி அவருக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாகும். ராதாகிருஷ்ணமாயி வந்து அவருடைய இருப்பிடத்தில் நிறைய சமையல், நிறைய பொருட்கள், உணவுப் பொருட்களை வச்சு இனிப்பு பதார்த்தம், காய்கறி, இது எல்லாமே என்னெல்லாம் ஒரு அன்னதானத்துக்கு தேவையோ எல்லாமே ராதாகிருஷ்ணமாயே வந்து செய்வாங்க. எல்லா செல்வந்தர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து அவங்களுடைய பங்கை அவங்க செய்வாங்க. அந்த அளவுக்கு ஷீரடி வந்து அந்த டைமில் அந்த பண்டிகைகள், அந்த திருவிழாக்கள் வந்து அவ்வளோ சூப்பராக நடந்துட்டு இருந்தது. இப்போ உருசை ஸ்ரீராமநவமி திருவிழாவாக மாற்றினது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருந்துட்டு இருந்துச்சு. 1912ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த விழா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து அப்படியே கொஞ்சம் மாறுதலுக்குள்ளே போச்சு. என்ன மாறுதல்னா, அந்த வருஷம் 1912ஆம் வருஷம் கிருஷ்ணாராவ் ஜாகேஷ்வர் பீஷ்மா அப்படின்ட்டு ஒருத்தர். அவர் யாருன்னா சாயி சகுணோபாசனா அப்படின்ற ஒரு சின்ன புஸ்தகத்தில் எழுதின ஒரு ஆசிரியர். அவர் தான் அந்த புக்கனுடைய ஆசிரியர். யார்? கிருஷ்ணாராவ் ஜாகேஷ்வர் பீஷ்மா. இவர் வந்து அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் காபர்டேயோட திருவிழாவுக்கு வந்து அதுக்கு முந்தின நாளே வந்துட்டார். அவர் தீக்ஷித் வாதாவில் தங்கிட்டு இருந்தார். எங்கே தங்கிட்டு இருந்தார்? தீக்ஷித் வாதாவில் அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் காபர்டேயோட இந்த திருவிழாவுக்கு வந்து அங்கே தங்கிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த தாழ்வாரத்தில் அந்த வராண்டாவில் படுத்துக்கிட்டு இருந்த போது லக்ஷ்மண் ராவ் என்ற காகா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியானா, காக்காவை நோக்கி கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார். ஷீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா, உருஸை வந்து சந்தன திருவிழான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது. இது ஏதோ ஒரு தெய்வமே இதை நினச்சா மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நடக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்குது. இந்துக்களுக்கு வந்து ஸ்ரீராமநவமி திருவிழாங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பிடிச்சமானது. ஏன் வந்து ஸ்ரீராமநவமி திருவிழா கொண்டாட்டத்தை அந்த உருசனைக்கு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காகா மகாஜனி வந்து இந்த கருத்தை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். பாபாவின் அனுமதியையும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு என்ன பண்ணார், அந்த விஷயத்தை பாபா கிட்ட கொண்டு போய் பேசுறதுக்கு போனாங்க. அப்போது அங்கே வந்து அந்த விழாவில் கீர்த்தனைகள் செய்கிறதுக்கு, அதாவது கடவுளுடைய புகழை பாடுறதுக்கு ஹரிதாஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த ஹரிதாஸை எப்படி கிடைக்கும் ஹரிதாஸை அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த டைமில், அந்த திருவிழா டைமில் எல்லா இடத்துலையும் திருவிழா. ஸ்ரீராமநவமி அன்னைக்கு இன்றைக்கி தான் இப்படி இருக்குது. அன்றைக்கெல்லாம் வந்து பூஜை பஜனை பாட்டு எல்லாம் கதா காலக்ஷேபம் அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது அந்த பாடகரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது ராமர் பிறந்ததை பற்றிய பாடல்களுடைய தொகுப்பான ராம அக்கியன் தயாராக இருக்குது, நானே அதை பாடிடுறேன் அந்த கீர்த்தனைகளை அப்படின்னு பீஷ்மா வந்து சொன்னார். கிருஷ்ணாராவ் ஜாகேஷ்வர் பீஷ்மா இவர் தானே இதை சொன்னதை ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கலான்னு அவரே சொல்லிட்டேன். நான் ராமாக்கியன் எழுதியிருக்கேன், நம்ம அந்த பாடல்களை வந்து நானே வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துட்றேன், நானே அதை பாடவும் செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிட்டார். காகஜ் மகாஜனி வந்து ஹார்மோனியம் வாசிக்க சொல்லிட்டார். ராதாகிருஷ்ண மாயியால் சுந்த்வடானா சக்கரை கலந்த இஞ்சி பொடியை பிரசாதமாக ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. அப்புறம் பாபாவுடைய அனுமதியை
வாங்கிறதுக்கு போனாங்க. ஸோ இவங்க இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, என்னெல்லாம் நம்ம பண்ணிடலான்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு பாபாவுடைய பர்மிஷன் வாங்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே வந்து என்னெல்லாம் நடந்தது, இவர் தான் சர்வாந்தர்யாமியாச்சே, பாபா தான். எங்கே இருந்தாலும் என்ன நடக்குதுன்றது தான் தெரியுமே. ஸோ இங்கே இவ்வளவும் நடக்குதுங்கிறது பாபாவுக்கு அங்கே தெரிஞ்சிச்சு. பாபா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரா, அப்புறம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.